மார்கழி மாதம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது. அதிகாலை எழுந்துக்கிறதுல இருந்து பகவானுடைய சிந்தனையிலேயே ஈடுபடுறது, உடல் ஒழுக்கத்திற்கான பயிற்சி, மனதை தூய்மையா வைக்கிறதுக்கான வழி, இப்படி ஏராளமான விஷயங்களை அடிக்கின்றே போலாம். மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல ஞாபகம் வருது திருப்பாவை தான். நம்ம உடல் உறங்கினாலும் ஆன்மா விழித்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கறத தான் திருப்பாவை நமக்கு இன்சிஸ்ட் பண்றது. அடுத்ததா இந்த மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசின்னு நம்ம சிறப்பா கொண்டாடுறோம். வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லிட்டாலே நமக்கு சொர்க்கவாசல் திறப்பு, அதோடைய தரிசனம். நம்ம மரணத்திற்கு பிறகு வைகுண்ட பதவியை அடைவோம் இந்த தரிசனம் கிடைச்சா அப்படின்றதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த வைகுண்டத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நேர்மையான வாழ்க்கையை நடத்தணும், கருணையோடு பேசணும், அன்போடு நடந்துக்கணும். இதெல்லாம் கடைபிடித்தால் நமக்கு நம்மளோட வீடே ஒரு வைகுண்டமாக மாறும், நம் மனமும் ஒரு வைகுண்டமாக இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி நம்ம அனைவரும் இணைந்து ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். நம்ம கிட்ட இருக்கிற தீய விஷயங்கள் அனைத்தையும் விட்டு ஒழிப்போம், நல்லொழுக்கத்தை வளர்த்து கொள்வோம், சதா சர்வ காலமும் இறை சிந்தனையில் நம்மளை ஈடுபடுத்திப்போம். வைகுண்ட வாசல் ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தில் திறக்கும். ஓம் நமோ நாராயணாய உள்ளம் உருக உரை தேடனாவே. ஓம் நமோ நாராயணா க்ஷேமமும் நல்கோ ஸ்ரீ குருவாயூரப்பன் நாமமல்லால் உய்வழி வேறேது. ஓம் நமோ நாராயணா நாராயணா நாராயணா.